வரக்கூடிய 28ஆம் தேதி பக்ரீத். இந்த பக்ரீத் அன்றைக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் உலகம் முழுக்க நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் ஆடு மாடு, சில இடங்களில் ஒட்டகம், இதையெல்லாம் அவங்க வெட்டி அவங்க குர்பானி கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை வங்காள முஸ்லீம்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் மாட்டை வெட்ட மாட்டோம் என்கின்ற முடிவெடுத்திருக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த வியாபாரிகள் பூரா இந்துக்கள், அவங்க பூரா நீங்கள் என்னங்க இந்த மாட்டை வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னால், எப்பா நாங்கள் இந்த மாட்டை வாங்க மாட்டோம், நீங்கள் அது உங்களுக்கு கோமாதா, அதை நாங்கள் கொலை செய்வதற்கு வெட்டுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, அதை எனவே நீங்கள் தயவுசெய்து கொண்டு போய் விடுங்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு வங்காளத்தில் மிகவும் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இந்த மாடு அரசியல் என்பது நம்முடைய இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவினுடைய அரசியலை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அதை வைத்து ஏராளமான வெறுப்பு அரசியல், வெறுப்பு பேச்சுக்கள், ஒரு மத பிரிவினருக்கு எதிராக இதை பயன்படுத்துவது, கொலை செய்வது, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியலுக்கு சற்றேறக்குறைய வயது 100க்கு மேலாகிறது. 100 வருஷமா இந்த அரசியலை இந்த வலதுசாரி அந்த இந்துத்துவவாதிகள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். சுதந்திரத்திற்கு முன்னால காந்தி கூட இந்த அரசியலை, மாட்டு அரசியலை கண்டு கொஞ்சம் பின்வாங்கி இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை அந்த அதற்கான டிஸ்கஷன் வரும்போது கூட இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடுங்க, இதை மறைக்கிறாங்க, இப்போதைய வரைக்கும் மறைக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த மாட்டை யார் அடித்து சாப்பிடுகிறார்கள், அது ஒரு புறம். இந்த மாட்டை யார் விற்கிறார்கள், அது அறுப்பதற்காகவே விற்கிறார்கள், இதை வியாபாரம் செய்கிறார்கள், இது யார், அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் இன்றைக்கு மறைக்கப்படுகிறது. இப்போ இன்றைக்கு இந்த மறைக்கப்பட்ட விஷயத்தினுடைய அந்த திரையை இன்னைக்கு வங்காளத்தில் உள்ள முஸ்லீம்கள் அந்த திரையை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இது மிக மிக முக்கியமான விஷயம். வரக்கூடிய 28ஆம் தேதி பக்ரீத். இந்த பக்ரீத் அன்றைக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் உலகம் முழுக்க நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் ஆடு மாடு, சில இடங்களில் ஒட்டகம், இதையெல்லாம் அவங்க வெட்டி அவங்க குர்பானி கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை வங்காள முஸ்லீம்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் மாட்டை வெட்ட மாட்டோம் என்கின்ற முடிவெடுத்திருக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த வியாபாரிகள் பூரா இந்துக்கள், அவங்க பூரா நீங்கள் என்னங்க இந்த மாட்டை வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னால், எப்பா நாங்கள் இந்த மாட்டை வாங்க மாட்டோம், நீங்கள் அது உங்களுக்கு கோமாதா, அதை நாங்கள் கொலை செய்வதற்கு வெட்டுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, அதை எனவே நீங்கள் தயவுசெய்து கொண்டு போய் விடுங்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு வங்காளத்தில் மிகவும் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்ரீத் வரும், இதுக்கான நிறைய மாடுகள், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மாடுகளை விற்போம், நல்ல பணம் பண்ணுவோம்னு ஏராளமான சில மாதங்களுக்கு முன்னாலே அந்த மாடுகளை வாங்கி அதை வளர்த்து நல்ல சாப்பாடு போட்டு வளர்த்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து மக்கள் இருக்காங்களே, அவங்க மிக பெரும் அளவிற்கு அந்த மக்களை குறை சொல்லி ஒன்றும் புண்ணியம் இல்லை. இந்த அரசியல்வாதிகள் தான் நமக்கு எதிரிகள். அந்த மக்கள் இன்றைக்கு மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி, அதாவது மாடை வெட்டினா மாடை கொண்டு போறா, மாட்டுக்கறி இருக்கு, அதனால கொல்றோம்னு சொல்றாங்கல்ல, உங்க கோமாதாவை நான் வெட்டவில்லை, நீங்களே எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ், ஒரு அருமையான ஒரு செயல்தந்திர யோசனை. இது இந்தியா முழுக்கவும் எடுத்து செல்லப்பட வேண்டும். உனக்கும் கோமாதானா, எனக்கும் கோமாதா, நான் அடிக்கலப்பா, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாகும். நம்முடைய அங்குள்ள இந்து சகோதரர்களும் மிக ஒரு வருத்தத்தில இருக்கிறாங்க. வியாபாரம் நடத்த முடியாதபடி. அங்குள்ள அரசியல்வாதிகள், சுதந்திர அதிகாரி தலைமையில் உள்ள அந்த அரசாங்கம் இதை புரிந்து கொள்ளுமா? அல்லது அகில இந்திய அளவில் உள்ள தலைமையில் உள்ள அந்த ஒன்றிய அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். தமிழக வெற்றிக் கழகம் அந்த ஆட்சியோடு திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் முதல்ல ஏற்கனவே காங்கிரஸ் போயிட்டாங்க. அதற்கு பின்னால விசிக இவரெல்லாம் போய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இடதுசாரி கட்சிகள் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை, ஆட்சியில் நாம் இடம்பெற மாட்டோம் என்பதில் அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய கொள்கை ரீதியான நிலைப்பாடாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்போ விசிக என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சரவையில் இடம்பெறுவதுன்னு. அவங்க ஏற்கனவே சில ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற வகையில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கி நகருகின்ற வகையில அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளா அவர்கள் முடிவெடுக்கிறதற்கு கொஞ்சம் தாமதமாயிருக்கு. மத்த கட்சிகள்லாம் நினைப்பது போல, அவரு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு. ஏன் டிஸ்கஷன்னு சொன்னா, இது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் பேரும், இல்ல நம்ம பங்கு பெற்று தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிலரும், இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று ரீதியான ஒரு வாய்ப்பு என்று கருதி, அதில் நாம் கண்டிப்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில தோழர்களும், 2ஆம் கட்ட தலைவர்களும் இருந்து அவர்களுக்கு இடையிலே மீண்டும் மீண்டும் மிக அதிகமான அளவிற்கு, அதாவது முரண்பாடுகள் முற்றி இருப்பதனால்தான் அந்த ஒரு இணக்கமான முடிவெடுப்பதற்கு 2 நாட்களாக ஆகியிருப்பதாக திருமாவளவன் தோழர் சொல்லுகிறார். அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு டிக்டேட்டோரியல் பார்ட்டியாக இருக்கும் பட்சத்தில் நான் எடுக்கிறதாப்பா முடிவு அப்படின்ட்டு போயிடலாம். நிறைய இன்றைக்கு ஊடகவியலாளர்லாம் பேசுறாங்க. கட்சி அப்பா அவர் கண்ட்ரோல்ல இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு ஜெயலலிதா அம்மையார் இருந்ததுன்னா நிச்சயமா அப்படி வாய்ப்பு இல்லை. அவங்க சொல்றதுதான், என்ன சொன்னாலும் அதுதான் அங்கே கட்டுப்பாடு. ஆனா சாதாரணமாக ஜனநாயக ரீதியான கட்சிகள்ல அப்படி இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்காது. அதுல இது ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கிறோம். எனவே அப்படி அவர்கள் முடிவெடுத்ததற்கு பின்னால் ராஜா நம்முடைய திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாரு. அந்த கருத்து மிக மிக பெண்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு கருத்தாக அந்த கருத்தை பதிவிட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பூ முடித்தவனை, அதாவது கல்யாணம் முடித்தவனை புறந்தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அது சொல்ல முடியாத வார்த்தைகள்ல அவர் எழுதியிருக்கிறாரு. கவித்துவத்துல எழுதியிருக்கிறாரு. இந்த கருத்து மிகப்பெரிய அளவிற்கு பெண்கள் மத்தியிலும், பெண் ஆர்வலர்கள் மத்தியிலும், ஜனநாயக சக்திகள் மத்தியிலும் எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது. அது ஒரு சாதாரண அப்படியோ இப்படியோ உள்ள கட்சியில உள்ளவர்கள் நீங்க இது போன்ற கருத்துக்களை சொன்னால் பரவாயில்லை. பெரியாருடைய வழியில் திமுகவில இன்றைக்கு இப்படிப்பட்ட கருத்துக்கள் அந்த ஒரு தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்களிடமிருந்து வரும் பொழுது, அது நிச்சயமாக அது ஏற்புடையது அல்ல என்பதைத்தான் நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். அதுல அவர் உடனடியாக அந்த எதிர்ப்புகள் வலுத்ததனால் அந்த பதிவை அவர் நீக்கிவிட்டார் என்று சொன்னாலும் கூட, அவருக்கு அந்த கருத்தை பதிவிட்டதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இன்றைக்கு வலைத்தளங்களில் பெரிய அளவிற்கு கருத்துக்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன. ஜனநாயக மாதர் சங்கங்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நம்முடைய தோழமை கட்சியின் சார்பாக வன்னியரசு அவர்களும், ஷாஜஹான் அவர்களும் இன்றைக்கு மந்திரி சபையில அமைச்சர்களாயிருக்கிறார்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அதை நாம் வரவேற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஒரு கட்சி அமைச்சரவையில் பங்கு கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பது அந்தந்த கட்சிகள் முடிவெடுக்க வேண்டியது. அதில் நாம் யாரையும் புண்படுத்தக்கூடிய வகையில் எழுதவோ பேசவோ கூடாது என்று மிக நாகரிகமான முறையிலே அவர் தன்னுடைய கருத்தை ஒரு அறிக்கையிலே வெளியிட்டுள்ளார். அதையும் நாம் வரவேற்கிறோம். மத்திய பிரதேசத்துல சிங்ராலின்னு ஒரு மாவட்டம், ஒரு ஊர். அங்க அதானியோட ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது.
அந்த ப்ராஜெக்ட் வருவதை தடுத்து நிறுத்துவதற்காக அங்கு உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிகப்பெரிய அளவிற்கு இது சுற்றுச்சூழலை பாதிக்கும், மரங்கள் இதனால் ஏகப்பட்ட மரங்கள் வெட்டப்படும், கிட்டத்தட்ட 7,00,000 மரங்கள் இந்த திட்டத்தினால் அழிக்கப்படும், வெட்டப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? அதான் ஹைலைட். சில நாட்கள் இந்த வழக்கை நீங்கள் பதிவு செய்வதற்கு காலதாமதமானதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நண்பர்களே. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. சுமார் 7,00,000 மரங்களை வெட்டக்கூடிய ஒரு திட்டம், அந்த திட்டத்தை நிறுத்துவதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வழக்கு போடுகிறார்கள். சில நாட்கள் தாமதமாகிவிட்டது என்று சொல்லி ஒரு உச்சநீதிமன்றம் இங்கே தள்ளுபடி செய்கிறது என்று சொன்னால், இவர்கள்தான், இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள்தான், இந்த உயர்மட்டத்தில் உள்ள அமைச்சர்கள்தான், இந்த உயர்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள்தான் இயற்கையை காப்பாற்ற, உயிர்களை காப்பாற்ற, வளங்களை காப்பாற்ற இவர்கள் முன் வருவார்கள். இவர்கள்தான் நம்மை காப்பாற்றுவதற்கான வாழும் தெய்வங்களாக இருக்க போகிறார்கள் என்று நாம் நம்புவோம். அதனால்தான் நம்முடைய ஒரு பாட்டை இந்த நேரத்தில் எனக்கு சொல்கிறேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது இந்த செய்தியை கேட்டு. சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா ஹமாரா, சாரே ஜஹான் சே அச்சா. எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை பார்த்தேன். அந்த பதிவை தமிழ்நாட்டில் உள்ள ஊடகத்தில் பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் பகிர்ந்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். அந்த செய்தி என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு, அல்லது பாதிச்சுன்னு சொல்லதை விட அதுதான் உண்மை அப்படின்னு நானும் கருதுறதுனால அந்த செய்தியை அப்படி நான் வாசிக்கிறேன். தாவேகா அமைச்சரவையில் ஒரு பார்ப்பனருக்கு அறநிலையத்துறை கிடைத்ததை விட பட்டியலினத்தவருக்கு கிடைத்துள்ள 8 இடங்களே தமிழ்நாட்டில் உள்ள பல முற்போக்காளர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியுள்ளது. சமூக நீதி குறித்து வாய்களிய பேசும் இந்த கூட்டம் மக்கள் தொகையில் 20 விழுக்காடு உள்ள தலித் மக்களுக்கு அதிகாரத்தில் 60 வருடங்களாக கிடைக்காத பங்கு குறித்து என்றாவது இவர்கள் பேசியது உண்டா? இப்படியாக இந்த பதிவு முடிவடைகிறது. வணக்கம். இந்த செய்தியுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.